கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த ஞாயிறு கொடுக்கப்பட்ட வாசகங்களின் அடிப்படையில் நாம் கேட்காமலேயே கடவுள் நமக்கு நிறைய காரியங்களை செய்கின்றார் என்பதை விவிலியத்திலிருந்து பார்த்தோம். சாரா தனக்கு ஒரு மகன் வேண்டுமென்று கேட்காத நேரத்தில் கடவுள் மகன் தருகிறேன், அடுத்த ஆண்டு இதே நாளில் நீ ஒரு மகனை பெற்றெடுத்திருப்பார் என்று சொன்னதையும், தாவீது கேட்காமலேயே தாவீதை கடவுள் அரசராக்கியதையும், புதிய ஏற்பாட்டு கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் யாரும் கேட்காமலேயே அன்னை மரியாளின் தூண்டுதலால் இயேசு அவர்களுக்கு புதுமை செய்ததையும் நான் பார்த்தோம். இன்று வாசிக்கப்பட்ட வாசகங்கள் வழியாக கடவுள் இன்னொரு பரிமாணத்துக்கு நம்மை அழைத்து செல்லுகிறார். நாம் நமக்காக கேட்கவில்லை, கேட்க தேவையில்லை, கேட்காமலே கொடுக்கிறார். அதே சமயத்தில் நாம் மற்றவர்களுக்காக கேட்க வேண்டும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய கோணத்தில் சிந்திப்பதற்கு இன்று நமக்கு வாசகத்தின் வழியாக அழைப்பு கொடுக்கின்றார். கேரளாவில் உள்ள சாலக்குடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். போட்டா என்று அழைக்கப்படக்கூடிய டிவைன் தியான சென்டர், அங்கே நீங்கள் போயிருக்கலாம், அனுபவம் இருக்கலாம். அங்கே அதனுடைய நிறுவனர் ஃபாதர் மேத்யூ நாயக்க பரம்பில், அவர்தான் அதனுடைய நிறுவனர். மலையாளம், ஆங்கிலம், தமிழ், கன்னடம், தெலுங்கு என்று பல, ஹிந்தி, கொங்கனி என்று பல மொழிகளில் இன்று அந்த இடத்தில் ஒவ்வொரு வாரமும் தியானம் நடக்கிறது என்றால் அதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவர் இந்த ஃபாதர் மேத்யூ நாயக்கம் பரம்பில், அவர்தான் நிறுவனர். அவரிடம் அவர் ஒவ்வொரு முறையும் தியானம் நடக்கும் பொழுது அவர் வருவாரா, வந்துவிட மாட்டாரா, அவரிடம் ஜெப உதவி கேட்கலாம், அவரிடம் பிளஸ்ஸிங் வாங்கலாம் என்று சொல்லி மக்கள் ஓடோடி அலைவதை பார்க்க முடியும். அவ்வாறு யாரெல்லாம் அவரிடம் சிலுவை வாங்குவதற்கு, பிளஸ்ஸிங் வாங்குவதற்கு செல்கிறார்களோ அவர் அப்பொழுது சொல்லுவார், உனக்கு தலைவலியா, வயிற்று வலியா, உடம்பில் ஏதாவது கட்டி இருக்கிறதா, நீ உனக்காக ஜெபிக்காதே, உன்னை போல் இதே நேரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காய்ச்சலால், உனக்கு இருக்கக்கூடிய அதே பிரச்சனையால் கஷ்டப்படக்கூடிய ஆயிரம் மக்களுக்காக நீ ஜெபி, ஆண்டவர் உனக்கு தானாகவே சுகம் தருவார். அதுதான் பரிந்துரை ஜெபம் என்று சொல்லி ஒரு சில்லை போட்டு அனுப்பி விடுவார். நிறைய மக்கள் சுகம் பெற்றிருப்பதை நான் கண்டிருக்கிறேன். அதே கருத்தை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் அழகாக வாசிக்க கேட்டோம். அதிலே ஆண்டவராகிய கடவுள் சோதோமை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது சோதோம் மக்கள் அங்கே மன்றாடவில்லை. அவர்களுக்கு அந்த செய்தியே தெரியாது. மாறாக அவர்களின் சார்பாக இங்கே ஆபிரகாம் மன்றாடுகிறார். ஆண்டவரே, அந்த நகரில் ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன். இப்படி கடவுளோடு தனக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை பயன்படுத்தி துணிந்து பல கேள்விகளை பல நேரத்தில் பல முறை கேட்கிறார். ஒருவேளை 45, 40, 30, 20, 10 வரை வருகிறார். ஆக பரிந்துரை செய்கிறார். தனக்காக மன்றாடாத ஆபிரகாம் சோதோம் நகரை கடவுள் அழிக்கப் போகிறார் என்று சொன்னவுடன் அவர்களுக்காக மன்றாடுகிறார், பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசி அவர்கள் அழிக்கக்கூடாது, அது உம்முடைய இயல்பு அல்ல, அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் மீண்டும் மீண்டும் கேட்டபடியினால் கடைசியில் சோதோம் நகரை கடவுள் அந்த நேரத்தில் அழிக்கவில்லை என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். 2ஆம் வாசகத்திலே பார்க்கிறோம். புனித பவுலடியார் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழச் செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். அதாவது நாம் அனைவருமே அடக்கம் செய்யப்பட்டோம், நாம் உயிர்த்தெழுந்தோம். எப்பொழுது? திருமுழுக்கினால். இந்த இடத்திலும் திருமுழுக்கு கொடுக்கக்கூடிய குழந்தைகள் சிறு குழந்தைகள், 6 மாதம், 3 மாதம், 1 வயது என்று வரக்கூடிய அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. தங்களை சுற்றி என்ன நடக்கிறது, எதற்காக குருவானவர் இந்த ஜெபத்தை எல்லாம் சொல்லுகிறார், தங்கள் மீது கிறிஸ்மா எண்ணெய் பூசுகிறார் என்று குழந்தைகளுக்கு நிச்சயமாக தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஆயினும் அவர்கள் கிறிஸ்துவின் சாவில் பங்கு கொண்டு உயிர்ப்பிலும் அவர்கள் பங்கு பெற்றவர்களாக, அவர்கள் புதிய வாழ்வுக்கு புதிய மனிதர்களாக திருச்சபை அங்கமாக கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள். எப்படி? இங்கேயும் பரிந்துரை செவந்தான்.
யாரெல்லாம் அங்கு சுற்றி இருக்கிறார்களோ, அந்த குழந்தையில் திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது யாரெல்லாம் சுற்றி நிற்கிறார்களோ, அவருடைய பெற்றோர், ஞான பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் சுற்றி நிற்க, அவர்களின் மீது அவர்கள் நாம் அனைவரும் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் அனைவரும் இந்த குழந்தைகளின் சார்பில் அவர்களுக்காக பரிந்து பேசுகின்ற அந்த காரணத்தினால் நம்முடைய விசுவாசத்தின் பொருட்டு, நம்முடைய பரிந்துரை ஜெபத்தின் பொருட்டு அந்த குழந்தைகளின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு அவர்கள் சாவுக்குள் புதைக்கப்பட்டு மீண்டும் உயிர்த்தெழப் பெறுகிறார்கள் என்ற அடையாளபூர்வமான அந்த நிகழ்வு திருமுழுக்கிலே நிகழ்கிறது. எனவே இங்கும் பரிந்து பேசக்கூடிய செயலை தான் பெற்றோரும் ஞான பெற்றோரும் உறவினர்களும் ஒன்றுமறியாத அந்த மாசில்லா குழந்தைகளின் சார்பில் செய்து அவர்களை திருமுழுக்கு பெற்றோராக மாற்றுகிறார்கள் என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் பார்த்தாலும் அதே தான். அங்கு ஒருவர் போய் கடன் கேட்கிறார். நண்பா, இரவு நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் வந்துவிட்டார், எனவே அவருக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை. இவர் தனக்காக உணவை கேட்கவில்லை, எனக்கு பசியாக இருக்கிறது, என் பிள்ளைகள் பசியாக இருக்கிறார்கள், எனக்கு ஏதாவது கொடு என்று கேட்கவில்லை. மாறாக என் நண்பர் ஒருவர் திடீரென வந்துவிட்டார், அவருக்கு உன்னை ஏதாவது கொடுக்க வேண்டும், எனவே நீ எனக்கு தா. தனக்கு என்று கேட்கவில்லை, அடுத்தவருக்கு என்று தான் கேட்கிறார். இதைத்தான் இன்று நாம் சிந்திக்க வேண்டும். இதைத்தான் பரிந்துரை ஜெபம், அடுத்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்வது இதுதான். இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 சொல்கிறார். உங்கள் நண்பர்களுக்கே நீங்கள், உங்களை அன்பு செய்வோருக்கே நீங்கள் அன்பு செய்தால் அதில் என்ன கைமாறு கிடைக்க போகிறது? உங்களுக்கு ஆசி கூறுவோருக்கே நீங்கள் ஆசி கூறுவீர்களானால் அதில் என்ன பெரிய அர்த்தம் இருக்க போகிறது? மாறாக உங்களை சபிப்போருக்கும் நீங்கள் கேட்காமலே அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதல்லவா, அதுதான் உன்னதம் என்று சொல்லுகிறார். எனவே கடந்த வாரம் சிந்தித்தது, நாம் நமக்காக ஜெபிக்காமலே கேட்காமலே கடவுள் தன்னுடைய இரக்க பெருக்கத்தினால் கொடுக்கிறார். இந்த வாரம் அதற்கு ஒரு படி மேல் சென்று நாம் அடுத்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு அக்கறையும் தருகிறார். எனவே திருச்சபை இன்று வலியுறுத்தி செல்வதும் அதுதான். பல ஆலயங்களில் நற்கருணை எழுந்தேற்றம் செய்து 24 மணி நேரம், 48 மணி நேரம், 101 மணி நேரம் என்றெல்லாம் ஜெபிக்கிறார்கள் என்றால் தங்களுக்காக அல்ல, பிறருக்காக தான் ஜெபிக்கிறார்கள். பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற புதிய ஒரு கோணத்தை ஆண்டவர் இன்று நமக்கு தருகிறார். திருச்சபை அதை இன்று செய்து கொண்டிருக்கிறது, பல ஊர்களில் செய்கிறார்கள். இதை நாம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதனால் என்ன பலன்? என்ன பலன்? அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கடவுள் நம்முடைய தேவையை கண்டிப்பாக செய்வார். நாம் கேட்காமலேயே நம்மளுக்கு தேவையானதை செய்யக்கூடிய கடவுள் நம் அருகில் இருப்ப அண்டை அயலாருக்கு தேவையான காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமாக செய்வார் என்பதுதான் இந்த வாசிக்கப்பட்ட 3 மாசங்கள் நமக்கு தரக்கூடிய இறையியல். எனவே இந்த நாளில் நாம் பெற்றுக்கொண்ட இந்த செய்தி, நமக்கு உடல்நலம் சரியில்லையா, நம் குழந்தைகள் சரியாக படிக்கவில்லையா, நமக்கு ஏதாவது ஒரு துன்பமா, பரவாயில்லை, நாம் ஜெபிக்க வரும் பொழுது ஆண்டவரே, நான் படக்கூடிய இந்த துன்பத்தை போல இந்த உலகத்தில் இதே நாளில் பெற்றோராகிய என்னை போல் எத்தனையோ உள்ளங்கள் கதறி அழலாம், அவர்களையும் நீ நினைவில் கொள்ளும். நான் படக்கூடிய இந்த கஷ்டத்தை அவர்களும் பட்டு கொண்டிருப்பார், அது வலி எனக்கு புரிகிறது, அவர்களுக்கும் நீர் அதை கொடும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய தேவைகளை ஆண்டவர் தானாகவே நிறைவேற்றுவார் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. எனவே ஜெபிக்கும் பொழுது நாம் நமக்காக ஜெபிக்காமல், அல்லது நமக்காக மாத்திரமே ஜெபிக்காமல், நம்மை போல் கஷ்டப்படக்கூடிய ஆயிரம் மக்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளையும் ஆண்டவர் கண்டிப்பாக நினைவில் கொண்டு அவர்களுக்கு கொடுக்கிறாரா இல்லையோ, நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்பதுதான் இன்றைய வாசகம் நமக்கு தரக்கூடிய ஆழமான இறையியல் என்பதை உணர்ந்து ஜெபிக்கும் பொழுது பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை ஜெபம், அந்த இதை கண்டிப்பாக காலத்திற்கு ஏற்றப்பால் இறையியல் சொல்வதை நாம் புரிந்து கொண்டு, வெளிய வாசகம் நமக்கு தரக்கூடிய செய்தி ஆழத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபத்தில் எப்பொழுதும் எனக்கு கொடும் எனக்கு கொடும் எனக்கு கொடும் என்று கேட்காமல் அவர்களுக்கு கொடும் என்று கேட்கும் பொழுது நமக்கு தேவையானதை ஆண்டவர் நிச்சயமாக தருவார் என்பதை புரிந்து அந்த பரிந்துரை ஜெபத்தில் அடுத்தவர்களுக்காக மன்றாடுவதில் அதிக அக்கறை காட்டுவோம். கடவுளின் ஆசிரை நிரம்ப பெறுவோம். ஆமன். அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.